ஆண்டின் பொதுக்காலம் 29வது வாரம் செவ்வாய்க்கிழமை. நற்செய்தி பகுதி லூக்கா பிரிவு 12 அருள்வாக்குகள் 35 தொடக்கம் 38 வரை. லூக்கா பதிவு செய்துள்ள இயேசுவின் 3 இறுதியியல் உரைகளில் இன்று வாசிக்கும் நற்செய்தி அதில் ஒன்றாகும். கடவுளின் 2ஆம் வருகைக்கு இயேசுவின் சீடன் எவ்வாறு தன்னை தயார் செய்ய வேண்டும் என்பதை தலைவன் பணியாளன் உவமை வழியாக இன்று நமக்கு கற்பிக்கிறார். திருமண விருந்திற்காக தலைவன் சென்றுள்ளான். அவன் எப்போது வருவான் என்பது பணியாளனுக்கு தெரியாது. ஆனால் அவன் மீண்டும் வருவான் என்பது மட்டும் பணியாளனுக்கு திண்ணமாக தெரிந்திருந்தது. யூத திருமண விருந்து 1 வாரம் நீடிக்கின்ற ஒரு நீளமான சமூக நிகழ்வு. எனவே தலைவன் வருவதற்கு பயண நாட்கள் 3 நாட்கள் என்று வைத்து கொண்டாலும் கூட திருமண விருந்து 7 நாட்கள். எனவே அவன் திரும்பி வருவதற்கு 10 நாட்களாகும் என்று வைத்துக் கொள்வோம். இந்த இடைப்பட்ட 10 நாட்களில் பணியாளன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இன்றைய நற்செய்தி வழியாக இயேசு நமக்கு சொல்லுகிறார். எனவே இயேசுவின் 2ஆம் வருகை வரும் வரை சீடன் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த உவமை நமக்கு சொல்லுகிறது. இயேசு வருவார் என்பது சீடனுக்கு திண்ணமாக தெரியும். ஆனால் எப்போது வருவார் என்பது தந்தையை தவிர வேறு எவருக்கும் தெரியாத ஒரு புதிர். 2 வகைகளில் தயாரிக்க வேண்டும் என்று இன்றைய நற்செய்தி நமக்கு சொல்லுகிறது. வசனம் 35. 1. உங்கள் இடையை வரிந்து கட்டிக் கொள்ளுங்கள். 2. விளக்குகளும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். 1. இடையை வரிந்து கட்டிக் கொள்ளுங்கள் என்பது தயார் நிலையில் உள்ளேன் என்பதன் உருவகமாகும். விவிலிய பார்வையிலே இந்த உருவகம் இயேசுவின் வருகைக்காக சீடன் எந்நேரமும் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்பதை சொல்லுகிறது. விடுதலை பயணம் 12:1 இடையில் கச்சை கட்டி ஆண்டவரின் பாஸ்காவிற்கு தயாராக இருப்பதை அது சுட்டி காட்டுகிறது. யோபு 38:3 வீரனை போல இடையை வரிந்து கட்டு. வீரன் நீளமான கால் சட்டை அணிந்திருந்தால் இலகுவாக அங்குமிங்கும் ஓட முடியாது. எனவேதான் இடையை கட்டிக் கொண்டிருக்க வேண்டும் என்று கூறப்படுகிறது. இயேசு சீடர்களை பார்த்து கூறுகிறார், உங்கள் மனதை வரிந்து கட்டிக் கொள்ளுங்கள். மனத்தை கட்டுப்படுத்த முடியாதவன் எதற்கும் தயார் நிலையில் இருக்க முடியாது. மனமது குரங்கு, மனித மனம் அது குரங்கு. அதை தாவவிட்டால், தப்பி ஓடவிட்டால் அது பாவத்தில் ஏற்றிவிடும், அது பாசத்தில் தள்ளிவிடும் என்று ஒரு பாடல் வரி சொல்லுகிறது. ஐ எம் த கேப்டன் ஆஃப் மை மைண்ட் அண்ட் த கேப்டன் ஆஃப் மை சோல் என்று சொல்லுவார்கள். 2. இடையை வரிந்து கட்டுதல் என்பது நம் அன்றாட செயல்களை கடவுளின் சித்தத்திற்கு ஏற்ப செய்து கொண்டே இருக்க வேண்டும். நேர்மையான செயல்கள் இருக்கின்ற இடத்தில் பயம் இருக்காது. பணியை செய்து கொண்டே இருப்பவன் பயப்பட தேவையில்லை. பாவத்தை, தவறானதை, தலைவனுக்கு பிடிக்காததை செய்பவன்தான் பயப்படுவான். பணியை செவ்வனே செய்து கொண்டிருப்பவன் நிகழ்காலத்தில் வாழ்வான். நிகழ்காலத்தில் வாழ்பவன் பாவம் செய்ய முடியாது. தலைவர் வரும்போது வரட்டும், நான் என் பணியை செய்து கொண்டிருப்பதுதான் எனக்கு கொடுக்கப்பட்ட கடன் என்று உணர்வான். 2. விளக்குகள் எரிந்து கொண்டிருக்கட்டும். ஒரு வீட்டில் விளக்குகள் எரிந்து கொண்டிருந்தால் அவர்கள் விழிப்பாய் இருக்கிறார்கள் என்று அர்த்தம். ஆன்மீக விழிப்பு தேவை இயேசுவின் 2ஆம் வருகைக்கு. கடவுள் என்னோடு எப்போதும் என் அருகில் இருக்கிறார் என்ற விழிப்பு இருந்தால் விண்ணகம் நமக்கு நிச்சயம். எப்போது வருவார் என்று தெரியாமல் விழித்திருப்பதே பேறு பெற்ற நிலை.
ஆமீன்.